கொலோன் கேம் சீரியஸ்லி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன ரீசன் சொல்கிறேன்னா, கொலோன் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷ்னல் கனெக்ட் எப்போவுமே ஒரு பர்சனுக்கு கொடுக்கும். சயின்டிஸ்ட் சேஸ் இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சென்ஸ். ஸோ ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, ஸ்மெல்லுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் சொல்ல போகிற ஒரு டீட்டெயில் 1,50,000 டைம்ஸ். நான் சொல்ல போகிறது 1,50,000 டைம்ஸ் விஷனோட மோஸ்ட் எமோஷ்னல் கனெக்ட் இருக்க போகிறது உங்களோட ஸ்மெல் தான். ஸோ இட் இஸ் மோர் எஃபெக்டிவ். மோர் ஓவர் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், எனக்கு பார்க்கவே இம்ப்ரெசிவாக இருக்கணும்னா அந்த இடத்துல கொலோன் ஒரு பிக் கேம் ப்ளே பண்ணும். நாட் ஒன்லி லுக்கோட சரி, நம்ம நடந்து வரும்போதே லைக் அந்த ஸ்மெல் வரும்போதே ஓகே ஈஸ் கம்மிங், ஈஸ் எலகண்ட், அவன் ரொம்ப பர்ஃபெக்டான பையன் அப்படிங்கிற ஒரு தாட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலோன் தான். ஸ்மெல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் வே. பிகாஸ் த ஆயில் ஃபேக்டரி லோப் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி கனெக்டட் டு லிம்பிக். சம்டைம்ஸ் அதை என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷனல் பிரெயின்னே சொல்லுவாங்க. ஸோ ஸ்மெல், அதாவது கொலோன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ஸ்டைல் கேமில். பவர்ஃபுல் கொலோன் என்ன பண்ணால் ஒரு டீப்பர் எமோஷனல் கனெக்ட் எப்போவுமே ஒரு பர்சன் டு பர்சன் கொடுக்கும். ஸோ ஹவு டு யூஸ் இட், சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்குது. நல்லா லாங் லாஸ்டிங்காக, ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும், நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கணும், ரொம்ப நேரம் வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கணும். அந்த கொலோன் கேமில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் ஒரு லாங் லாஸ்டிங், அதாவது ரொம்ப நேரத்துக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரியும் அண்ட் அதை எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே கொலோன் கேமில் நம்ம தான் டாப்பில் இருப்போம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப்டர் த ஷவர். எப்போவுமே குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே நல்லா டவல் ட்ரை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கொலோன் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். பிகாஸ் எல்லா டர்ட் பார்ட்டிகல்ஸ், உங்கள் பாடியில் இருக்க எல்லா எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு ஸ்கின்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் கொலோன் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கொலோன் வரும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான கேம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு 15 கொலோன்ஸ் இருக்குது. ஸோ லைக் ரைட் ஃப்ரம் 15-20K இந்த மாதிரி வந்து 500-600 இந்த மாதிரி சூப்பர் குட் கொலோன்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன கொலோன் யூஸ் பண்ணுறேன்னா, உஸ்த்ராவோட அம்யூனிஷன் அண்ட் பேஸ் கேம்ப் இந்த 2 கொலோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும், சே சம் மெசேஜ், ஒரு மெசேஜ் சொல்லு. ஸோ ரெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டான வார்ம் ஒரு செக்ஸியான ஃப்ரேக்ரன்ஸ். இது வந்து நான் ட்ரெல் ஷாப்பில் வாங்கினேன். அது எப்பயும் போலவே ட்ரெல் ஷாப்பில் வாங்கும்போது நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எப்பயும் போல நம்ம மேவரிக் ஃபேமிலிக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். HFMTRL30 யூஸ் பண்ணிங்கன்னா 30% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களோட ஒரிஜினல் ரேட் எப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், ஒரிஜினல் ரேட்டோட உங்களுக்கு 30% ஆஃபர் கிடைக்கும் வித் ஃப்ரீ டெலிவரி. ஸோ இட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸோட உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது ஈஸியாக உங்களால் பை பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் கொலோன் சொல்கிற மாதிரி ரொம்பவே டூ காஸ்ட்லியாக இல்லை, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வித் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட். இட்ஸ் ரியலி கிரேட். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஓவர் டூ, அதாவது டூ மச் ஆஃப் கொலோன். ஒரு இடத்த நடந்து போனாலே நான் எப்பயுமே ஸ்கூல் ஞாபகம் தான் எனக்கு வரும். என்னோட பிரின்சிபல் நடந்து வந்தாலே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தாலே மேலே அந்த ஸ்மெல் வரும். ஸோ அவ்வளோ டூ மச் ஆஃப் ஸ்மெல் இருக்கக்கூடாது. ஸோ டூ மச்சாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் லைக் தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிடும், மற்றவங்களுக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி, ஏன்னா இவ்வளோ அப்ளை பண்ணிட்டு வரோம், சீன் போடுறான், ஏன்னா இந்த மாதிரி இடம் போடுவோம், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸுக்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஓவர் டூவாக போடாதீங்க, என்ன லெவல் தேவையோ அந்த லெவலுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் இப்போ ஒரு பல்ஸ் பாயிண்டில் எடுத்துக்கிட்டால் லைக் 1 or 2 ஸ்ப்ரேஸ், தட்ஸ் என்எஃப். ஒரு 3 பாயிண்ட்டு லைக் நான் 3 டைம் ஸ்ப்ரே பண்ணுறது, 4 டைம் சும்மா லைக் ரிட்டர்ன் ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஓவர் டூ ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனால எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். பர்சனலாக எனக்கு ஃபீல் குடாக இருக்காமல் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். யூ கேன் ட்ரை இட் அவுட். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் பாயிண்ட். ஸோ என்னடா பல்ஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பிளேசஸ் இருக்குது. அந்த 6 பிளேசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான ஏரியாஸ், பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற ஏரியாஸ். ஸோ அந்த ஏரியாஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் அப்ளை பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஹீட்டோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் போகும்போது லைக் நிறைய அது டிசிபேட் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த இயர். ஸோ இந்த பாயிண்ட்டில் நல்லா உங்களுக்கு வார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் நெக் ஏரியா, சைட்ஸ் ஆஃப் த நெக். ஸோ உங்கள் 2 சைட்ஸ் ஆஃப் த நெக் அப்ளை பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட செஸ்ட் ஏரியா. ஸோ மிடில் ஆஃப் த செஸ்ட், நம்ம சைட்ஸ் ஆம்பிட்ஸ் கிட்டலாம் கிடையாது, மிடில் ஆஃப் த செஸ்ட். அண்ட் ஃபோர்த் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் எல்போ ஏரியா. ஸோ இன்னர் எல்போ ஏரியாஸ்லையும் எப்பயுமே உங்களுக்கு வார்மாக இருக்கும் அண்ட் மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ அதனால் லைக் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்ட் ஏரியா. ஸோ உங்கள் ரிஸ்ட் ஏரியாஸில் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். காமனாக எல்லாருமே எந்த ஏரியாஸ் அப்ளை பண்ணுவாங்கன்னா உங்களோட நெக் சைடு ஏரியாஸ், அப்படி இல்லைனா உங்களோட ரிஸ்ட் ஏரியாஸ். இந்த 2 ஏரியாஸ் தான் எப்பயுமே அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் 6
ஏரியா சொல்கிற மாதிரி 6th ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெக் பேக் எல்போஸ் கிட்ட அப்ளை பண்ணுறது. பட் மோஸ்ட்டாக யாருமே அந்த மாதிரி அப்ளை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஏரியாஸில் அப்ளை பண்ணி யாருக்கும் ஸ்மெல் அந்த அளவுக்கு லைக் பாஸ் ஆகாது. ஸோ அதனால் அந்த ஏரியாஸில் எப்போவுமே யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக ரிஸ்ட் ஏரியாஸ் இல்லைனா நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சைடு ஏரியாஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது 2 பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா 6 பாயிண்ட்லையுமே அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது டூ மச்சாக தான் இருக்க போது நான் முன்னாடியே பாயிண்ட்ல சொல்ல மாதிரி. அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பல்ஸ் பாயிண்ட்ஸ், தட் இஸ் மோர் தேன் enough. 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காமனாக எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக். கொலோன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு அப்ளை பண்ணும்போது உங்கள் அட்மாஸ்பியருக்கு தான் அந்த லொக்கேஷன்ஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் நெக் ஏரியாவோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஏரியாவில் நீங்கள் அது அப்ளை பண்ணவே இல்லை. பிகாஸ் டூ மச் டிஸ்டன்ஸில் கொலோன் ஒர்க் ஆகாது. ஸோ பக்கத்தில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஃபீல் ஆகணும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தூரமாக வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அவ்வளோ ஸ்ப்ரே வருது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்காக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. மோர் ஓவர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது. அந்த செகண்ட் மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கே ஃபீல் ஆகிருக்குன்னா வரவே இல்லை ஸ்மெல்லே அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பயங்கர காமனான மிஸ்டேக். கொலோன் அப்ளை பண்ணுறத கிளாத்ஸ் மேலே அப்ளை பண்ணுவாங்க. சரி ஆம்பிட்ஸ் கீழே இந்த இடத்துல கிளாத் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல்லே வராது. உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலே இருக்காது. நீங்கள் என்ன ஃபீல் ஆகணும், இவ்வளோ காசு போட்டு வாங்கி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லே இல்லையே நீங்களே சொல்லுவீங்க. பிகாஸ் நீங்கள் க்ளோத்ஸ் மேலே அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் பாடியில் அப்ளை பண்ணல. பாடியில் அப்ளை பண்ணால் தான் அந்த ஹீட்டால் அது இன்னும் நேரம் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அது ட்ரெஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது கிடையாது. ஸோ ப்ளீஸ் ட்ரெஸ் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இனிமேல் மாற்றிக்கோங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் கரெக்ட். அதனால தான் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு வரவே இல்லை. லாஸ்ட் அந்த ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கொலோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லெஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபைன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஓவர் டூ நிறைய அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே ப்ளசண்ட்டாக இருக்காது. உங்களுக்கே ஏன்டா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும், தலைவலி எடுக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கும் ரொம்ப லைக் காட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துனே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் ஒரு பல்ஸ் பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா 2 டைம் ப்ரெஸ் லைக் 2 டைம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள். பிகாஸ் லெஸ்ஸாக அப்ளை பண்ணால் தான் அது ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஓவராக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஆக்வர்ட் மூமெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் வரும்போதே உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்ச மாதிரி ஆயிரும், வந்துட்டாண்டா சென்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ட்ரஸ்ட் மீ, இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. நானே நிறைய டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதெல்லாம் அப்ளை பண்ணாமே இருந்தனால அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போகும்போதே ப்ரெசென்டபிளாக இருக்கேன். என்னை பார்க்கும்போதே ஒரு நல்ல குட் இம்ப்ரெஷன் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போதே ஒரு நல்ல ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்குது அந்த இடத்துல. ஸோ நீங்கள் உஸ்த்ராவோட கொலோன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு கொலோன் கிடைக்குதுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஒர்த் ஃபார் மணி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். யூ கேன் ஆல்சோ பை இட் ஃப்ரம் தேட். ஐ திங்க் இந்த கொலோன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் மென் உமன் யாருக்காக இருந்தாலும் சரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சேஞ்ச் தெரியும் உங்களுக்கே ஒரு ஃபீல் குட் ப்ளசன்டபுளாக இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன். Until then is bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.